he is also the creator of Katral 2.0. சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பையன். தமிழ் நம்ம என்னதான் படித்து எழுதி வந்தாலுமே இன்டர்நெட்டில் எழுதுறது ஈஸியாக ஆணுச்சு. 2019 ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி நம்ம 2026 more than 15 books ஆல்ரெடி வந்து. சரி, இந்த புக்கு வெளியிடும் போதும் சரி, உங்களுக்கான ஸ்ட்ரகிள் என்ன? ஜென்ரலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பப்ளிஷிங் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் முதல்ல ஒரு புத்தகத்தை எழுதி அதை ஒரு 10 பேர்கிட்ட காமிச்சு, பழைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பப்ளிஷிங் இல்லையா. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி என்ன பண்ணிடுச்சுன்னா, எனக்கான ஒரு ஃபேன் பேஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபேஸ்புக்கில் எனக்கான ஃபாலோவர்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் காப்பி அண்ட் கருத்துக்கள் வித் கலை. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெரி பாட்காஸ்ட் அண்ட் ஆல்சோ the guest whom I am having is I genuinely respect and I wanted to introduce him to you all and I wanted to share his ideas as well. எதனால் இவரை கெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, the reason is very simple. I did not choose him because he is an author of 15+ books and I did not choose him because he is having 20 years of experience in HR professionals technology across multiple country. I chose him for a very simple reason because he is an amazing human being. Before introducing him about the profession as an author, as a thinker, introduce பண்றதுக்கு முன்னாடி I want him to introduce as a person. Okay, and next அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, as a professional அப்படின்னு சொல்லணும்னா, he is Mr. Rajarajan, who is having 20 years of experience in HR technology, over 20 years across multiple countries, and he is an author of 15+ books. And when it comes to the books, he has written in both English and Tamil. He has written stories, novels, self-development and social themes. ஸோ என்னதான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் அவர் புக்கு எழுதியிருந்தாரோ, எல்லா புக்கோட கோர் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, that is something very unique, which is all about social justice and creating awareness through ideas. So, and he is also the creator of Katral 2.0, which is all about learning and sharing perspectives. And he has a podcast in Spotify, which is a Tamil Crab Soup podcast, where he shares thought-provoking conversation and lot of ideas. So today we are going to talk about books, self-development, learning, social justice, women empowerment, ideas and the stories behind the author. Please join with me to welcome Mr. Rajarajan RJ. Hi. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துக்கு முன்னாடி ராஜராஜன் யார், புத்தகத்துக்கு அப்புறம் ராஜராஜன் யார்? ஓகே, வணக்கம். என் பேர் ராஜராஜன். புத்தகத்துக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்த ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து ஒரு பள்ளி படிப்பெல்லாம் தஞ்சாவூரில் படிச்சுட்டு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பையன். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுவாங்களோ அப்படியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸை கோத்ரூ பண்ணி பள்ளி கல்லூரியை முடிச்சுட்டு சென்னையில் கஷ்டப்பட்டு வேலையை வாங்கி அந்த வேலையிலேயே அப்படியே இருந்து இப்போ ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்து ஓரளவுக்கு நல்லா செட்டிலாக இருக்கிற ஒரு சராசரியான தமிழ் பையன்தான் புத்தகத்துக்கு முன்னாடி ராஜராஜன். ஸோ புத்தகம் அப்படிங்கிறது நடுவில் வருதா அப்படின்னு கேட்கும்போது, புத்தகம் எப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து நிறையா படிக்கிறது வந்து என்ன மாதிரி படிப்புனா, உடனே புக்ஸ் படிக்கிறதுலாம் கிடையாது, எது கொடுத்தாலும் படிப்போம் இல்லையா. அது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை ஜேர்னல்ஸாக இருக்கலாம், அரசியல் சார்ந்தா இருக்கலாம், குமுதம், ஆனந்த விகடன் எல்லாமே படிப்போம். அந்த படிப்பு அப்படியே என்ன ஆகுது, 2000 நான் படித்து முடித்த அந்த வருஷம் 2004-05 அப்படி வரும்போது இன்டர்நெட் அப்போ தான் உள்ளே வருது. ஸோ இன்டர்நெட் உள்ளே வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம நிறையா போய் இன்டர்நெட் சைட்ஸில் போய் படிப்போம், நிறைய இணையதளங்களில் போயிட்டு படிப்போம். வினவு நிறையா இருக்கும் அப்போ, கீற்று, வினவு, அப்புறம் ரைட்டர்ஸ் நிறைய பேர், எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களாம் எழுதுவாங்க, அவங்கள போய் படிப்போம். அப்போ என்ன ஆகுது, ஓகே தமிழ் படிக்கிறதுக்கு அப்போ என்ன ஆகுது, அப்போ தமிழில் எழுதவும் முடியும் இன்டர்நெட்டில் அப்படின்னு யூனிகோடு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் இருக்கு இல்லையா, அதில் தமிழ் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும் போது நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். எப்படி இன்றைக்கும் நீங்கள் அப்படிலாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ராஜராஜன்னா RAJA அப்படின்னு அடிச்சிங்கன்னா ராஜா அப்படின்னு வரும் இல்லையா. அப்போது 2004-05 நம்ம அதை ட்ரை பண்ணும்போது ஓகே தமிழ் அடிக்கிறது ஈஸியாக இருக்கே, தமிழ் நம்ம என்ன தான் படித்து எழுதி வந்தாலுமே இன்டர்நெட்டில் எழுதுறது ஈஸியாக ஆணுச்சு, அது ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு அதில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஆர்குட்
ஆர்குட்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஃபேஸ்புக்கு 90s கிட் தான். ஆமாம், ஃபேஸ்புக்கு ஒரு அக்காவோ அண்ணனோ இருந்தால் அதுக்கு பதில் தான் ஆர்குட். ஸோ ஆர்குட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆர்குட் நிறைய பேர் தமிழில் எழுதுவாங்க, ரொம்ப அழகாக எழுதுவாங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாமே. இப்போ என்னன்னா தமிழில் எழுதிடுவோம், அது ரைட்டாக எழுதிருக்குமா தப்பாக எழுதிருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தமிழ் அறிவு இருந்தால் போதும். ஸோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் தமிழில் வந்து சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போட்டது. இதுதான் என்னுடைய ரைட்டிங் ஸ்டார்ட் ஆன ஜேர்னி. 2008-9 வாக்குலேயே நிறைய நான் சோஷியல் மீடியாவில் குட்டி குட்டி பதிவு. நீங்கள் கொஞ்சம் ஒரு டீனேஜ் லெவலில் இருக்கும் போதே இல்ல, இது நான் சொல்றதெல்லாம் 2009லாம் வந்து நான் எங்க டீனேஜ், நான் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டேன். அது வந்து என்னோட காலேஜ் முடிச்சு நான் வேலை பார்க்குற சமயத்துல தான் அது. ஸோ நான் 2004 பாஸ்ட் அவுட் நான் காலேஜ். ஸோ 2004 பாஸ்ட் அவுட். ரொம்ப வயசானவனா தெரியும், பட் நோ அதர் ஆப்ஷன், சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த ஆமாம், ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்படி எழுத ஆரம்பித்தோடனே நமக்கு வந்து சரி ஓகே என்ன ஆகும், நம்ம எழுதுறதை பார்த்து ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங் ஆக்சுவலி ரைட்டிங். ஸோ ஆனால் உங்கள் கொஸ்டின் என்னன்னா புத்தகத்துக்கு அப்புறம் இப்போ என்ன ஆச்சு, அந்த ஜேர்னி அப்படியே கொண்டு வந்து 2000 நான் எப்போ என்னோட ஃபஸ்ட்டு புக் எப்போ ரிலீஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் என்னோட ஃபஸ்ட்டு புக்கு ரிலீஸ் ஆனிச்சு. அது எப்படி அப்படின்னா கிண்டில் அப்படின்னு அகெயின் இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அமேசானோடைய கிண்டிலில் தான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் போட்டாங்க. அப்போ நானும் என்னோட ஒரு புத்தகம் போட்டேன். அதை பார்த்தா அதுக்கும் பயங்கர வரவேற்பு, நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நிறையா வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லும் போது ஓகே இப்போ நம்மளால் எழுத முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி 2019 ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி நம்ம 2026 more than 15 books ஆல்ரெடி வந்துருச்சு. Oh, that's so nice. ஸோ இப்போ எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ண சுச்சுவேஷனை இந்த ஆர்குட்ல எழுதி கிண்டல்லாம் போட்டு எல்லாரும் லைக் பண்ணும்போது தான் எழுத முடியும் நம்மளால அப்படிங்கிறது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அப்பதான் பிடிச்சும் இருக்கு, எனக்கும் எழுதுன்ற ஒரு ஆர்வம் தனியாகவே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களோட சைல்ட்ஹுட்ல வாட் கைண்ட் ஆஃப் சைல்டு யூ வேர்? ரொம்ப ஒரு அமைதியான பையன்தான் ஆக்சுவலி. அன்டில் ஸ்கூல் டேஸ் இல்லையா, நான் வந்து ஒரு சார்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட். நீங்கள் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, பட் அதான் உண்மை. என்னோடய டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு என்னை பார்க்குறதே, எங்கள் அம்மா ஒரு ரீசெண்டாக பார்த்தாங்க, என்னுடைய ப்ரைமரி ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தாங்க தஞ்சாவூரில், ஒரு ஐ திங்க் 5-6 years பேக். என்ன ராஜராஜன், இன்னமும் நீ வந்து அப்படியே தான் இருக்கியா, அமைதியான பிள்ளையாக தான் இருக்கியான்ட்டு. ஆக்சுவலாக என்ன சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது நானும் கொஞ்சம் மாறிட்டேன். ஸோ இங்கே பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பட் சைல்டுஹுட் அப்படிங்கிறது ரொம்ப, இப்போ என் தம்பிங்கள் பார்க்கும்போது அவங்க அளவு கூட நான் வந்து ரொம்ப நாட்டி சைல்டெலாம் கிடையாது. இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு சின்ன பையன் தான் நான். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புத்தகத்தினால நடந்ததா இல்லை வேற சில காரணங்கள் அந்த மாதிரியா? என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனா, ஸோ புத்தகம் ரொம்ப மெயினான பிளேஸ். ஓகே, when it comes to books, right, எனக்கு படிக்க பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு காலம் இருக்குல்ல. ஸோ 2004 நான் படித்து முடிக்கிறேன். அப்போது எங்கள் அப்பா கொண்டு போய் என்னை ஃபஸ்ட்டு மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் தேவனையப்பானர்னு ஒரு லைப்ரரியில் போய் சேர்த்து விட்றாங்க. அது ஏன் சேர்த்து விட்டாங்க எல்லாம் சேர்த்து விட்டாங்க. ஆனால் நான் ரெகுலராக போவேன். அது வந்து ரொம்ப பழைய லைப்ரரி. சும்மா அந்த போய் லைப்ரரியில் பார்த்து என்ன புக்ஸ் இருக்குன்னு எடுத்து நான் லெண்டிங் எடுத்துகிட்டு வந்து படிப்பேன். அப்போ அங்கே போய் படிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஓகே படிக்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து லேண்ட்மார்க்னு ஒரு கடை இருக்கும், ஸ்பென்சர் பிளாஸாவில் இருக்கும். இன்றைக்கி கிடையாது அந்த புக்கு, அது ஒரு புக் ஷாப்பு. அங்கே போய் பார்ப்பேன். அப்போ எனக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மாதிரி வருத்தமாக இருக்கும், நம்மளால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ புக் ரீடிங்கில் ஆர்வம் வந்தது வந்து அந்த பீரியடில் தான். நான் அதாவது படிப்பை முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சின்ன குழந்தைங்களே படிப்பாங்கல்ல, அப்படி நான் வந்து அப்படியே உட்காந்து ஒரு படிப்பாளியால நான் வளரல. வீட்டில் நிறைய அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் தமிழ் படிச்சவங்க, நிறைய தமிழ் புக்ஸ் இருக்கும். சும்மா அப்படி போய் பெரட்டுவனே ஒழிய ஐ ஒன்ட் பி லைக் சிட்டன். இப்போ என் பையன்லாம் ரொம்ப அப்படியே உட்காந்து மணிக்கணக்கில் படிக்கிறான், இப்பெல்லாம் படிக்கிறாங்களே, நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அந்த புத்தக ஆர்வம் அப்படிங்கிறது நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி நம்ம ரைட்டிங்குள்ளேயே வந்தது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க 2018 தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் புக்கே ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட புரிதல் ரொம்ப ஒரு குட்டி குட்டியாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இந்த பீரியடில் ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க இல்லையா? இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பப்ளிஷ் பண்ணணும், இந்த மாதிரி தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக பண்ணீங்க. ஸோ
இந்த பீரியட்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்லயும் சரி, இந்த புக்கு வெளியிடும் போதும் சரி, உங்களுக்கான ஸ்ட்ரகிள் என்ன? அதாவது இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம். புத்தக வெளியீட்டில் வந்து ஆக்சுவலி எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பப்ளிஷிங் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் முதல்ல ஒரு புத்தகத்தை எழுதி அதை ஒரு 10 பேர்கிட்ட காமிச்சு அவங்கள ரெகனைஸ் பண்ணி புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது பழைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பப்ளிஷிங் இல்லையா? இன்னைக்கு வந்து டெக்னாலஜி என்ன பண்ணிடுச்சுன்னா எனக்கான ஒரு ஃபேன் பேஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபேஸ்புக்கில் எனக்கான ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம், வேர் எவர் யூ ரைட் பீப்புள் ஃபாலோ யூ. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட தாட் ப்ராசஸ் பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட ரைட்டிங் ஸ்டைல் பிடிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுது, நமக்கு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வந்துடும். ஓகேவா? நமக்கு இருந்த எந்த பேரியர் இருக்கும், ஒரே பேரியர் என்னவா இருக்கும்னா இந்த எப்படி ஒரு புத்தகமாக வெளியிடுறதுங்கிறத நமக்கு தெரியாது. அதை தான் டெக்னாலஜி உடைச்சி அமேசான் கிண்டில் மூலமாக அவங்க கொடுத்தாங்க. அமேசான் கிண்டிலோடைய என்ன அது பண்ணுச்சு அப்படின்னா, ஆஸ் அன் ஆத்தர் ஐ டோன்ட் நீட் டு ரிலை ஆன் எனி பப்ளிஷர், யூ கேன் டூ செல்ஃப் பப்ளிஷிங் ஆன் ஃப்ரம் யுவர் சைட் இட் செல்ஃப். நான் ஒரு புத்தகத்தை எழுதி அதை அப்படியே கொண்டு போய் கிண்டலில் போட்டேன்னா அது புத்தகமாக வெளியிடும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரம். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு பப்ளிஷிங் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணலன்னா, ஐ டிடன்ட் கோ டு த ட்ரெடிஷ்னல் ரவுட். I just use the latest technological route where there is an option. அதை யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபர்ஸ்ட் புக்கை போட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதற்கு வந்த வரவேற்பை பார்த்து சரி நமக்கு எழுத வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபர்தராக அடுத்தடுத்த புக்ஸை நான் கிண்டலையும் ரிலீஸ் பண்ணேன். நமக்கு கண்டிப்பாக நம்ம புக்கு போட்டால் படிக்கிறதுக்கு ஆள் இருக்கும் போது நம்ம புத்தகத்தையும் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் சின்ஸ் ஐ சோஸ் டெக்னாலஜிக்கல் சைட் விச் இஸ் ஆக்சுவலி மோர் ஈஸி. எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் எனக்கு இல்லை ஆக்சுவலி புக் பப்ளிஷிங்கில். ஓகே, இப்போ ஆஸ்பைரிங் ஒரு புக் ஆத்தர்ஸ்க்கு, ரைட்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணணும் இது மூலயமா, இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது கரெக்டாக? இந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுண்ட இப்போ ஆஸ்பைரிங் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறத கிடையவே கிடையாது. நம்மலாம் என்ன நினச்சிக்குவோம்னா, நமக்கு எழுத வராது, நம்ம பர்ஃபெக்டாக எழுதணும், நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆத்தர் நடிச்சுட்டு அவர் மாதிரி எழுதணும். அது ரொம்ப தப்பான, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தேவையில்லாத ஒரு பேரியர் நீங்கள் போட்டுக்கிறது. எழுத ஆரம்பிங்க. முதல்ல தப்பு பண்ணால் பரவாயில்ல, எழுத ஆரம்பிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், எடிட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிறையா டூல்ஸ் ஆல்சோ இருக்குது, ஜெனே மாதிரி டூல்ஸ் இருக்குது, ChatGPT மாதிரி. அதுவே உங்களுக்கு நல்லா எடிட் பண்ணியும் கொடுக்குது. பீட் இங்கிலீஷ் ஆர் ஈவன் தமிழ் அதை அழகாக பண்ணி கொடுக்குது. ஸோ ஸ்டார்ட் வித் அ வெரி சிம்பிள் டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை நீங்கள் தடையாக எடுத்துக்கவே வேணாம். பர்ஃபெக்டாக தான் இருக்கணும்னு இல்லை, எத்தனை வேணால் எழுதலாம் நீங்கள் டிராஃப்ட். அண்ட் சின்ஸ் இட் இஸ் டிஜிட்டல், இப்போ நீங்கள் டிஜிட்டலாக போனீங்கன்னா யூ கேன் ஈவன் கோ அண்ட் அப்டேட் ஆஸ் அண்ட் when you want you can update also. தப்பாகவே இருக்குது, ஒருத்தங்க தப்பு சொன்னாங்கன்னா டிஜிட்டலில் போய் மாற்ற முடியும். பப்ளிஷ் புக்கில் தான் மாற்ற முடியாது. அது ஓகே, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ மிஸ்டேக்னு சொல்லிட்டு டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட். தெர் ஆர் மல்டிபிள் அவென்யூஸ். நீங்களே ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு நல்ல புத்தகமாக அது ஒரு செல் ஆகிடுச்சுன்னா பப்ளிஷிங் ஹவுஸ் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்கள்கிட்ட போடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் செல்ஃப் பப்ளிஷிங்காக பண்ணிட்டு போயிடலாம். செல்ஃப் பப்ளிஷிங்னா என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய புக்ஸ் ஒரு 100 காப்பியோ இல்லை 200 காப்பியோ பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பிரிண்ட் ஆன் டிமாண்டில் போயிட்டு ஒரு 200 காப்பி பாட்டு யூ கேன் செல் இட் பை யுவர் செல்ஃப். ஸோ பேசிக்கலி நம்ம படிக்கிறதுக்கும் ஆள் இங்கே இருக்குது. நம்மளை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு நமக்கு எழுத வராது, நமக்கு வந்து நம்மளே நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை குறைஞ்சிருக்கிறதுனால தான் நிறைய பேர் எழுத வரதில்லை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்ன சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் சொல்லுவாங்கல்ல, எழுத்தும் அந்த மாதிரி தான். எனக்கு இட் வில் ஜஸ்ட் கம் ஆன், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இட் வில் கம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15+ புக்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க சோஃபார். இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு 5 புத்தகமும் ரிலீஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ உங்கள் எங்கர் செல்ஃப் உங்களை பார்த்தா, இல்லை நீங்கள் உங்கள் எங்கர் செல்ஃபுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்கள் எங்கர் செல்ஃப் உங்களை இப்போது இந்த நிமிஷத்தில் பார்க்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செல்ஃப் கண்டிப்பாக நானே நினைக்கல இப்படி நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு. அகைன் ஐ வுட் சே தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் தான் எனக்கான வாய்ப்பை உருவாக்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் செல்ஃப் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சராசரியான ஒரு படித்து மேலே வந்த ஒரு பையன். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் ஹி வுட் பி ப்ரவுட் ஆஃப் வாட் ஹேவ் டன். அது பிரச்சனை இல்லை. நான் போய் எங்கள் செல்ஃபுக்கு ஏதாவது அட்வைஸ் இப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காசு மேலே கொஞ்சம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் படிப்பு மேலே இன்னும் கொஞ்சம் கவனம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு என்னன்னா, ஆமாம் படிடா பரமா. ஏன் அப்படின்னா நான் இதையும் சொல்லிடுறேன், இன்னைக்கு இவ்வளோ புக்கு எழுதியிருக்கேன் இல்லையா, இது என் ப்ரொஃபஷன். நான் இது ஒரு சைட் ட்ராக் தான் எனக்கு. இது இங்கே நான் காசு சம்பாதிக்கிறது தான், இங்கே நான் செலவு பண்ணுறேன். அதையும் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி எனக்கு 2 ட்ராக்கையும் நான் ஓட்டுறேன்.
நான் வந்து ஒருவேளை இங்கே நான் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, எனக்கு ப்ரொஃபஷனலாக நான் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்னால் வந்து என்னுடைய பேஷனை வந்து கோத்ரூ பண்ண முடியாது. டசன்ட் மீன் தட் நான் காசை கரியாக்குறேங்கிறது கிடையாது. இதுலேயும் எனக்கு வந்து புக்கு விற்கிது, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபவுண்டேஷனுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஃபினான்ஷியலி வி ஷுட் பி சவுண்ட். அதை தான் நான் போய் சொல்லியிருப்பேன். ஒழுங்காக படித்து இன்னும் சீக்கிரமாகவே ஸ்ட்ரகிள்லாம் பண்ணாமல் சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போய் சீக்கிரமாக ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு சீக்கிரமாக ஒரு கோடீஸ்வரனாக கோடியில் 1,00,000 வந்து இல்லை தூக்கி செலவு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் புத்தகத்தில் வந்து நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு கதையாக ஒரு நாவலாக எழுதும் போதும் அதில் வந்து சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கலாம்,